வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர். நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ரெஸ்டரேட்டர் ஆஃப் காடிவாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிட்ட இருந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கார்னர்ஸில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு மெயினான காரணங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள், பட் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு கார்னர்ஸில் ஆக்சிடென்ட் நடக்காது. ஏன்னா நான் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சேம் மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறாங்க. ரொம்ப சப்பையான விஷயம் அதுவே வந்து திருப்பி பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறவங்கனால தான் வந்து ஆன்லைனில் நிறையா இஷ்யூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்கள்னால தான் வந்து நல்ல ரைடர்ஸ்க்கு வந்து கெட்ட பேர். சொல்லப்போனால் இந்த மாதிரி அட்டென்ஷன் ரொம்ப சீக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ப்ராப்பராக ரைட் பண்ண தெரியாமல் வந்து ஃபில்ம் பண்ணிக்கிட்டு சுற்றுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கனால தாங்க பெரிய பிரச்சனை. சரி, மெயினான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆகாதீங்க. எப்போவுமே வந்து வண்டி ஓட்டும் போது பேனிக் ஆகாதீங்க. உங்கள் அட்டென்ஷன் வந்து ரைடில் மட்டும் தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு மெயினாக வந்து நீங்கள் ஹில்ஸில் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் அட்டென்ஷன் வந்து மாறும். நீங்கள் கொஞ்சம் சீனிக்கான ஏரியாஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் அட்டென்ஷன் மாறும். அது தப்பு இல்லை. பட் இனிஷியலாக வந்து நீங்கள் பழகும்போது ஜஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரைடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பழக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மெயினான விஷயம், கார்னர்ஸில் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் முன்னாடி போயிட்டுருக்கவங்க முன்னாடி போயிட்டுருக்கவங்க ஸ்பீடுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று வந்து பின்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, உங்களோட ஃபாஸ்ட்டான ரைடர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக ஓட்டுறது. ஸோ எப்போவுமே வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்பீட்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு மாறாமல் கூட இருக்கலாம். அது தப்பு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சேஃபாக ஓட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஷோ அவுட் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போது ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது கார்னர் என்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ ஸ்லோ பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு சிலருக்கு வந்து 60லேருந்து ஒரு 40 ஆர் 30 அந்த மாதிரி கூட ஸ்லோ பண்ணி ஓட்டுறவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் வந்து 50 ஒரு 80லேருந்து 50 ஸ்லோ பண்ணி ஓட்டுவாங்க. ஸோ சிலர் வந்து ஈவன் 25-30லேயே வந்து ஸ்லோ பண்ணி ஓட்டணும்னு நினைப்பாங்க. அதாவது கார்னர் என்ட்ரியில் நீங்கள் பிரேக் பண்ணி எவ்வளோ ஸ்லோ பண்ணுறீங்க அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் எவ்வளோ ஸ்லோ பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்லோ பண்ணி ஓட்டுங்க. நீங்கள் வந்து கார்னர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பிரேக்ஸில் எதுவும் டச் பண்ண வேணாம். த்ராட்டில் மட்டும் ப்ரோக்ரெசிவாக கொடுங்க. இதுதான் வந்து பெரிய விஷயம். ரொம்ப சப்ப மேட்ரு. பட் இந்த விஷயம் சரியாக பண்ணாதனால தான் நிறைய பேர் கிராஷ் ஆகிறாங்க. நிறைய பேர் அண்டர் ஸ்டியர் ஆகுது. சிலருக்கெல்லாம் ஓவர் ஸ்டியர் கூட ஆகுது சம்மந்தமே இல்லாமல். அது எப்படி ஆக்குறாங்கன்னே தெரியல. எப்படி அந்த பர்டிகுலர் கார்னரில் நீ இப்படி போகிற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பாக நடக்குது. இன்னொன்று வந்து விஷனுங்க. அதாவது டப்புன்னு நீங்கள் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு சீனிக்கான ஒரு டேம் வருது பார்க்குறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் வைல்டு அனிமல் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வந்து உங்கள் அட்டென்ஷன் வந்து திருப்பி மோட்டர் சைக்கிளுக்கு வரும்போது எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட். அது வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரெக்கவர் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட்ஸ் குட் ஹேப்பன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ரைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறுத்தி பாருங்கள், ஆர் லைட்டாக பாருங்கள். அது பழகும்போது சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ்னஸ் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டலாம் இந்த சென்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் பழகிட்டு உங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீட்டாக ஓட்டலாம். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. விஷன் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் மோட்டர் சைக்கிளிங் பொறுத்த அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே பாருங்கள். அதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ட்விஸ்டீஸ் இருக்குது, ஒரு கார்னர் இருக்குது, நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு பெண்ட் இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து கரெக்டாக நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கார்னரோட எண்டு பார்ப்பீங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் பட்டு த்ராட்டில் கொடுக்கும்போது ஜஸ்ட் எல்லாமே வந்து ப்ரோக்ரெசிவாக நீட்டாக சீம்லெஸ்ஸாக பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நீங்கள் கார்னர் என்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ ஸ்லோ பண்ணி போகிறீங்களோ அது வந்து அப் டு யூ. பட் கார்னர் எக்ஸிட்டில் வந்து நீங்கள் ஸ்பீடாக போகலாம். கார்னர் எக்ஸிட்டில் ஆக்சுவலி ஸ்பீடாக போகலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸும் கொடுக்கும் சொல்ல போனால். ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸிட் எடுக்கும்போது வந்து நல்லா த்ராட்டில் கொடுத்து போவீங்க. போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் கூட. எவ்ரி கார்னர் டேர்ம் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது வந்து. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, கவுண்டர் ஸ்டேரிங் பண்ணாதனால. கவுண்டர் ஸ்டேரிங் நீங்கள் பண்ணலைன்னா ஒரு கார்னரை ப்ராப்பராக எடுக்க முடியாது. கவுண்டர் ஸ்டேரிங் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் வருது அப்படின்னா வந்து ரைட்டில் ஸ்லைட்லி ஃப்ளிப் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் டர்ன் பண்ணி போகலாம். இது ரைட் கார்னர் வருதுன்னா லெஃப்ட்டில் ஸ்லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து ஸ்லைட்டாக
எடுத்து நீங்கள் வந்து ரைட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதான் வந்து பேசிக்கலி கவுண்டர் ஸ்டீரிங். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனால் நான் கவுண்டர் ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்பேன், விஷன் பற்றியும் ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்பேன். மேலே லிங்க் பண்ணி விடுறேன், இல்லை நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ப்ராப்பர் ரைடிங். ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னிக்ஸும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ரைடிங், ஒரு ப்ராப்பரான சேஃபாக வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து எந்த ரைட்ஸில் வேணாலும் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வேணாலும் நீங்கள் போகலாம். ஈவன் குரூப் ரைட்ஸ் வாட் எவர். ஸோ நீங்கள் ஈஸியாக போகலாம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவுண்டர் ஸ்டீரிங் நீங்கள் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை. உங்கள் பாடி பொசிஷனிங் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டியாக உட்காந்து ஓட்டணும் அப்படின்ட்டு தேவை கூட இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக உட்காந்து ஓட்டலாம். கவுண்டர் ஸ்டீர் வந்து ப்ராப்பராக பண்ணி ஓட்டினீங்கன்னா கார்னர்ஸை வந்து ஈஸியாக டைம் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போகலாம். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ட்விஸ்டீஸில் வந்து நல்லா ஓட்டுறதுக்கு. ஸோ ட்விஸ்டீஸில் ஓட்டுறது ரொம்ப ஈஸி. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப கூலாக வந்து ஓட்டுங்க. முன்னாடி இருக்கிற ரைடர் இல்லை வந்து பின்னாடி இருக்கிற ரைடர் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும் ஓட்டுங்க. அதுதான் வந்து கிராஷை வந்து தடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கார்னர் கரெக்டாக எடுக்காமல் பக்கத்து ஆப்போசிட் லைனில் போயிட்டீங்க அப்படிங்கும்போது பேனிக் ஆகாதீங்க. பிரேக்கை வந்து கிராஜுவலாக கிராப் பண்ணுங்கள், சடனாக கிராப் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் வந்து பெரிய ஆக்சிடென்ட்ஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஜஸ்ட் நான் சொன்ன விஷன், கவுண்டர் ஸ்டீரிங், அப்புறம் வந்து ஆப்வியஸாக நான் ஃபஸ்ட் சொன்ன விஷயம், நீங்கள் என்ட்ரி ஸ்பீட் வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, எவ்வளோ ஸ்லோ பண்ணி போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்பவுமே வெளியே போகாதீங்க. ரைட் சேஃப். நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்குறது மேட்டர் இல்லைங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே வந்து மோட்டர் சைக்கிளிங் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். ஏன்னா சின்ன விஷயங்கள் தான் மோட்டர் சைக்கிளிங்கில். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு காஸ் பண்ணும். நீங்கள் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர். ரைட் சேஃப்.